ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பூண்டு பொடி தோசை தான் செய்ய போகிறோம். இந்த பூண்டு பொடி தோசையை வச்சே நம்ம பூண்டு பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நான் நல்லா ஒரு 3 முழு பூண்டை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நமக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ இதில் நம்ம நிறைய நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோட் சைட்லெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, பூண்டு கார தோசை, அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த சட்னி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். இதில் நம்ம தோசை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நமக்கு அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பூண்டு பொடி அந்த மசாலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பூண்டு பொடி இதை அதை அப்படியே நம்ம ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தோசைக்கு 1 டீஸ்பூன் நமக்கு இந்த இது போதும். நான் எங்கள் வீட்டில் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கூடுதலாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஓரங்களெல்லாம் நல்லா அப்படியே நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு பூண்டு பொடி தோசை, ரோட் சைடில் சாப்பிடக்கூடிய பூண்டு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. ரோட் சைடில் சாப்பிடக்கூடிய பூண்டு கார தோசை இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த பூண்டு கார தோசைக்கு நான் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.